பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மக்களே, நம்ம சேனல்ல நான் வந்து இத்தனை நாள் போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் எவ்வளோ ஜாலியாக வந்து எவ்வளோ சிரிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம சேனலில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம சேனலை மைவி3 வந்து நான் ரொம்ப ட்ரோல் பண்ணி ரொம்ப வச்சு செஞ்சு தான் வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் இத்தனை நாள் போடுறப்ப எனக்கு வந்து தெரியல. சரி, ஓகே, மைவி3 இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுனாங்க, ரொம்ப எல்லாம் திட்டுனாங்க. பட் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே, இந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லதான் செய்வாங்க அப்படின்னு மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பட்டு கொஞ்சம் அது போக போக தான் நம்ம அவசரப்பட்டு மைவி3 பற்றி பேசிட்டோமோ, நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுற சுச்சுவேஷனுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இத்தனை நாள் நான் மைவி3 பற்றி பேசினது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒருவேளை ஏன் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து மைவி3 பற்றி நான் அந்த அளவுக்கு அந்த மாதிரி வீடியோ போடுவேன்னா, நம்ம சேனலில் வந்து மைவி3 பற்றி நான் பேசுவேனா இல்லை பேசாமல் இருப்பேனான்னே எனக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. எஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, this is the 25th episode of மைவி3. அதாவது நம்ம சேனல்ல மைவி3 25வது எபிசோட் இது. ஏய் அரா எஸ், கண்டிப்பா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். பட் நான் இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபீல் வராது. அதெல்லாம் நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மைவி3 இருந்து பணம் வராதுன்னு சொல்றாங்களே, அது என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் இது மாதிரி தரமான வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். என்ன நண்பா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியவர்களே, சிறியவர்களே, இளைஞர்களே, இளங்கிகளே, அது மட்டுமல்லாமல் உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கும் 2K குட்டி குஞ்சான்ஸ்களே, அனைவரையும் வருக வருகன வரவேற்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக, யாருக்காக அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் தெரிஞ்சிருக்கும். ஹரி ஸ்டாக் சேனலில் மைவி3 25th எபிசோட் வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நாளோட ஒரு ஆசைன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு ஹரி ஸ்டாக் ஹரியை நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா? ஹரி, ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். என் யூடியூபில் குடியிருக்கும் என் யூடியூபில் குடியிருக்கும் எனது அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்களே, ஸோ இன்னைக்கு மைவி3 25th எபிசோடு வந்திருக்கோம். அண்ட் வந்து இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாத்துக்குமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எந்த மாதிரி வீடியோ போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அதை நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் சொல்ல வர மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கு ப்ரோ, கரெக்டாக, இது வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் டிப்ரெஷனாக இருக்கும்போதெல்லாம் உங்கள் வீடியோ பார்த்தேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இத்தனை பேரை நான் வந்து சிரிக்க வைக்கிறேன், நான் ஒரு என்டர்டெய்னராக இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரி, 25th எபிசோட்ஸ் மைவி3 பற்றி போட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் சேனல் கூடிய சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போது. அதுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட்.
தேங்க்யூ ப்ரோ. உங்க வீடியோஸ் கீழெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ பாசிட்டிவா 10 கமெண்ட் வருதுன்னா நெகட்டிவா ஒரு 3 கமெண்டாச்சும் வரும். அந்த ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? நீங்க வந்து அதை எந்த மாதிரி பாக்குறீங்க? ஹேட் கமெண்ட்ஸ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நல்லது பண்ணாலும் வந்து நமக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும், கெட்டது பண்ணாலும் வந்து ஹேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். பட் வந்து நம்ம நெகட்டிவா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா வந்து அது ஹேட் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே வரும். ஓகேங்களா? இப்போ அந்த ஹேட் கமெண்ட்ஸ்லாம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம என்னடா இவங்க ஹேட் கமெண்ட்ஸ் பண்றாங்களே, நம்ம வீடியோல அந்த மாதிரிலாம் திட்டுறாங்களே, நம்ம இதுக்கு மேல வீடியோ போட வேணாம், நம்ம எப்படி இருந்தாலும் வீடியோ போட்டா நம்மளை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து வளர முடியாது. ஸோ அவங்களெல்லாம் கண்டுக்காம நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லவா? சொல்றேன். இப்போ வந்து ஹேட் கமெண்ட்ஸ்லேயே ஓரளவுக்கு டீசெண்டாக கமெண்ட் பண்ணுவாங்களே, அதன் அப்புறம் ஹேட் கமெண்ட்ஸ்லேயே டீசென்ட் கமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து உங்க வீடியோ எனக்கு பிடிக்கல, உங்களை எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி வந்து ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களே, அவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து ஓகே, அது வந்து ஒரு டீசென்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப என் வீடியோ கீழே மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸ் வீடியோ கீழேயும் போயிட்டு அவங்களோட குடும்பத்தை பற்றி திட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, அவங்களோட பரம்பரையவே கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த குட்டி ஸ்டோரி. என்னன்னா, இப்போ ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? போயிட்டு இருக்கப்போ ஒரு நாய் வந்து உங்களை பார்த்து குலைக்குது. நீங்க வந்து நாய்க்கு சரிசமமா நின்று அந்த நாய் கூட சண்டை கட்டிட்டு இருப்பீங்களா, இல்லை நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்களா? நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அந்த நாய்க்கு சரிசமமா நின்று நான் சண்டை கட்டிட்டு இருந்தேன்னா அந்த நாயும் நானும் ஒன்னாயிருவேன்ல. எஸ், அதேதான். அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப கேவலமா ஹேட் கமெண்ட்ஸ் பண்றாங்களே, அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே சூப்பர் ஹரி. இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் வர்றப்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் வர்றப்ப நீங்கள் வந்து ஒரு வேளை டிமோட்டிவேஷன் ஆகுறீங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எது? உங்களை வந்து எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குற விஷயம் வந்து எது? இவங்க தான், சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க ஏன் myv3x இவ்வளோ வச்சு செய்றீங்க? அதாவது வந்து எல்லாத்தையுமே தான் வச்சு செய்றீங்கன்னு சொல்ல, பட் myv3xனா கொஞ்சம் இறங்கி வச்சு செய்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அது எதுனாலன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து டீசெண்டாக கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல. இப்போ வந்து நம்மளாம் வந்து கண்ணாடி மாதிரி, அவங்க வந்து எதை காட்டுறாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப காட்ட முடியும். அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நான் வந்து ஓரளவுக்கு மட்டும் டீசெண்டாக ட்ரோல் பண்ணியிருப்பேன். நான் ஏன் இவ்வளோ இறங்கி வச்சு செய்கிறேன் அப்படின்னா, இவங்க நம்ம எவ்வளோதான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலும் வந்து இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. வேணா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, அறிவு இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி புரிஞ்சுக்காம நம்மளே வந்து கீழே கமெண்ட்ல வந்து திட்டுறது, அது ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பத்தாது, இவங்க வந்து இன்னும் இறங்கி வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா myv3x வந்து இறங்கி வச்சு செய்யறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, IPL RCB கப்பு வாங்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த myv3x மக்கள் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே ஹரி. இப்போ வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் ஓகே. இப்போ உங்களோட இலக்குன்றது என்ன? வாட் இஸ் யுவர் கோல்? கோல்ன்றது இந்த மாதிரி நான் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் வந்து என் வேலையை கரெக்டாக பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தவறான விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நான் ட்ரோல் பண்ணி போறேன்னா, அந்த வீடியோவை பார்க்குற ஒரு 4 பேர் பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் என்னன்னு புரியணும், அதே மாதிரி அவங்க என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து சீரியஸான விஷயத்தையே வந்து நான் ட்ரோல் பண்ணிலாம் போட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் யூடியூப்ல போறதுனால ஒரு மாற்றம் வந்துருமா, இங்க வந்து சமூகத்துல ஒரு சேஞ்ச் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் 4 பேருக்கு உலகத்துல இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து சேஃப்டியா இருங்க, இந்த மாதிரி அகோரி கலையரசன் பத்திலாம் வீடியோ போட்டுருங்க, இந்த மாதிரி வந்து போலீஸ் அமையர் நம்பாதீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வருவோம் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கம். இலக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்லுவேன். அதை தாண்டி நான் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்றது வந்து இவங்க கையில தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஹரி. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கப்ப கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் பெரிய யூடியூபர் ஆவீங்க. எங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை.
எல்லாரும் கண்டிப்பா மை வித் ரியாக்ட்ஸ் 25th வீடியோ செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன ப்ரோ அந்த வித் டிராவல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது என்னதான் மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாவே யூடியூப்ல ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மை வித் ரியாக்ட்ஸ் நாங்க வந்து இருக்கோம், பட் வந்து வித் டிராவல் கரெக்டா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த V3 தோழமைகள் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ அங்க வந்து வித் டிராவல் ஸ்டாப் ஆயிருக்காம அதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கப்ப கடைசியில சக்தி ஆனந்த் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து KYC அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். KYCனா என்னன்னு பாத்தீங்கன்னா நோ யுவர் கஸ்டமர். KYC வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் வந்து பணம் டிலே ஆகுது, நீங்க வந்து கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப நிறைய பேத்துக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, என்ன ப்ரோ எலெக்ஷன் வரைக்கும் வந்து பணம் வராதாம, எலெக்ஷன் முடியிற வரைக்கும் பணம் வராதுன்னு சொல்றாங்க, அது என்ன கதை அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன ரீசன்னா, இந்த மாதிரி KYC அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து பணம் வர கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மை வித் ரியாக்ட்ஸ் சைடுல சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களோட டேட்டா இருக்குல்ல, அதையவே வந்து ஓப்பனா, அதாவது திருடிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் திருடெல்லாம் கிடையாது. A2D ப்ரோ கூட தெளிவா வீடியோ போட்டிருந்தாரு. அது வந்து ஓப்பனா வச்சிருக்காங்க, அவங்க டேட்டாவை யார் வேணா எடுத்துக்கிற மாதிரி ஓப்பனா வச்சிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப இப்ப மை வித் யூஸ் பண்ற மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சில பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட டேட்டாவே வெட்ட வெளியா எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்களே, நம்ம KYC வந்து எப்படி சேஃபா இருக்கும், நம்ம எப்படி இவங்களை நம்பி தர்றது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பினான்சியல் செக்டார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லோன் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா RBI கைட்லைன்ஸ்குள்ள வரும், ஓகேங்களா. ஆனா இந்த கம்பெனி வந்து அந்த கைட்லைன்ஸ்குள்ள வரல. அப்போ வந்து சில பேருக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த மாதிரி RBI கைட்லைன்ஸ்குள்ளே வரல, இவங்களால ஒரு டேட்டாவே வந்து ப்ரொடக்ஷனா வச்சுக்க முடியல, செக்யூரிட்டியா வந்து வச்சுக்க முடியல. அப்படின்றப்ப KYC இவங்க கிட்ட கொடுக்குற பணம் வந்து எப்படி நம்ம பணம் சேஃப்டியா இருக்கும், நான் இப்ப வித்ட்ராவல் வந்து வர வர கம்மியாயிட்டே இருக்கு, வராம இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்குது, நாளைக்கு வந்து முழுசா நம்ம போட்ட பணம் அதை தாண்டி அதிகமான பணம் எல்லாம் நமக்கு எப்படி வரும் அப்படின்ற டவுட்ல வந்து இப்ப மை வித் ரியாக்ட்ஸ் மக்கள் இருக்காங்க. பணம் வரும்போது தருவோம், எப்ப வரும்? தரும்போது வரும். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. இப்ப கூகுள் பே, போன் பே இது எல்லாமே RBI செக்டார்ஸ்குள்ள தான் வருது, ஓகேங்களா. இப்ப வந்து மை வித் ரியாக்ட்ஸ்ல புதுசா சேர போறவங்க வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா, இப்ப வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கொடுக்குறோம், மை வித் அந்த ஆப்ல வந்து கொடுக்குறோம், இது வந்து சேஃபா இல்லையா, நம்ம எப்படி இது பண்றது, இப்ப நம்ம எப்படி நம்பி KYC கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பணம் வராது அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி மை வித் ரியாக்ட்ஸ்ன்ற கம்பெனி வந்து இவ்வளவு பணம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அதிக பணம் வந்து அவங்க மக்களுக்குள்ள வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நல்லதுக்காக கொடுக்குறாங்களோ இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதாவது இவங்க கிட்ட வாங்குற காசை தான் திருப்பி கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் வந்து நிறைய பணம் அந்த கம்பெனில இருந்து வெளியே போயிட்டு இருக்குது, மக்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ளே வந்து நிறைய பணம் வந்து கோடிக்கணக்கில் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் கமிஷன்ல போயிட்டு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். அதனால அரசியல் சைட்ல இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குல்ல, அதனால கூட இந்த வித்ட்ராவல் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் நாங்க வந்து KYC அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் அமௌண்ட் வந்து வராது, அதுக்கப்புறம் தான் வருது அப்படின்னு மாதிரி அந்த விஷயம் உண்மையிலே வச்சுக்கலாம்னு வைங்களேன். இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அப்ப எலெக்ஷன் வந்து ஒரு மே மாசம் ஸ்டார்ட் பண்ணி மே மாசமே முடியுதுன்னு வைங்களேன். அப்ப வந்து இந்த மார்ச்ல ஒரு 15 நாள், ஏப்ரல் மேல வந்து 14 நாள், இந்த ஒரு 1.5 மாசத்துக்கு உண்டான அமௌண்ட் வந்து அதுக்கப்புறம் சேர்த்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி. புரியுதுங்களா? அதாவது அதுக்கப்புறம் KYC அப்டேட் பண்றாங்க, காசு வருது, இல்ல வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் காசு வருது மாதிரி சொல்லியிருக்காங்களா, அது வந்து உண்மையிலே வச்சுக்கலாம். ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் காசு வரும் அப்படின்னா, அப்ப இந்த கேப் இருக்கு பாருங்க, ஒரு 1.5 மாசம், இந்த கேப்ல வந்து வராத காசு எல்லாமே சேர்த்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வருமா, அதுதான் கேள்வி. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் சேர்ந்திருப்பான்ல, வந்து ஏப்ரல் மாசம் ஒருத்தர் சேரான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்ப வந்து வித்ட்ராவல் ப்ராப்ளம் வந்திருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாளோ 3 நாள் முன்னாடி வந்து ஒருத்தர் சேர்ந்திருக்கான்னு வைங்களேன். அவனோட மைண்ட் செட் வந்து இப்ப என்ன இருக்கும், அவன் வந்து என்ன கேட்பான், டேய் நீ சொன்னதாண்டா இப்ப நான் வந்து இதுல சேர்ந்தேன், என்னடா நான் சேர்ந்தோடனே திடீர்னு காசு வராதுன்னு சொல்றீங்க, இப்ப நான் வந்து காசு வரும் நம்பிதான் நான் வந்து சேர்ந்தேன், சேர்ந்த 2வது நாள் இருந்து காசு வராது அப்படின்னு மாதிரி சொல்றீங்க, ஏதோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்றீங்க, இப்படி தெரிஞ்சதான் நான் சேர்ந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் நினைப்பான். அவன் வந்து எந்த நோக்கத்துல சேர்ந்தானா, அந்த மை வித் ரியாக்ட்ஸ் கன்னிஸ் இருக்கான்ல, அவன் வந்து மண்டை கழுவுறப்ப என்ன சொல்லியிருப்பான்னா, நீ சேர்ந்ததுல இருந்து உனக்கு நிக்காம பணம் வந்துட்டே இருந்துப்பா அப்படின்னு சொல்லி தானே சேர்த்து விட்டுருப்பான். டக்குன்னு வந்து அவனுங்களுக்கே தெரியாம இப்ப வித்ட்ராவல் ப்ராப்ளம் வந்துருச்சு, இவங்க சொல்ற மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஒரு வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து KYC அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் புதுசா இது வரைக்கும் பணம் சம்பாதிச்சிருந்தவங்க ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்கா, அவன் ஒரு நம்பிக்கையில் இருப்பான், நம்ம MD எல்லாம் ஏமாத்த மாட்டாரு, பணம் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு. ஓகே, அவனுங்களை விட்டுருங்க.
புதுசா சேர்ந்தவன் இப்போ வந்து மார்ச் மாசம் ஸ்டார்டிங்ல சேர்ந்தான்னு வச்சுக்கலாம். அவன் வந்து ஒரு 15 நாள் வந்து பணம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வராமல் போயிருச்சு. என்னடா உன் பேச்சு கேட்டுதான் இது பண்ணா இப்ப ஏதோ 2 மாசத்துக்கு பணம் வராதுன்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்வி வரும். இல்ல அந்த வித்ட்ராவல் இஷ்யூ வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி சேர்ந்தவங்க இருப்பாங்களா, அவங்கள என்ன நினைச்சிருப்பாங்க, என்னடா நீ சொன்னீங்க என்னமோ டெய்லி பணம் வரும்னா இந்த மாதிரி உன் பேச்சு கேட்டு சேர்ந்தா ஒரு பணம் வரணும், ஏதோ 2 மாசத்துக்கு பணமே வராதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அவன் சட்டையை பிடிச்சானா சேர்த்து விட்டவன் என்ன பதில் சொல்லுவான்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பிரச்சனை வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது போன வாரத்துல இருந்தான். பெருசா இந்த வித்ட்ராவல் மேட்டர்ன்றது வந்து பெருசா யூடியூப்ல வந்து பேசப்பட்டது வந்து போன வாரத்துல இருந்தான். ஆனா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாசம் 3ஆம் தேதியில இருந்தே எங்களுக்கு பணம் வரலங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. 3ஆம் தேதியில இருந்தே பணம் வர்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்ப மார்ச் மாசம் ஸ்டார்டிங்லயோ இல்ல வந்து போன மாசம் எண்டிங்லயோ சேர்ந்தவனோட நிலைமை என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி எம்டி சக்தி ஆனந்த் போட்ட வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மேக்சிமம் வந்து போல்டா நான் வந்து உங்களை நம்புறோம், கண்டிப்பா எங்க காசு எல்லாம் திரும்ப வந்துடும் அந்த மாதிரிலாம் வந்து மேக்சிமம் பண்ணல. எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான், நாங்க வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, குடும்பமே இதை நம்பிதான் இருக்குது, தயவு செஞ்சு வந்து எங்களை ஏமாத்திராதீங்க, எங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவனே நம்ப முடியாது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், ஒரு பண விஷயம் வர்றப்ப வந்து அவனையே நம்ப முடியாது. அப்படின்றப்போ எம்டி சக்தியானந்த் அப்படின்றவரு யாரோ, இவங்களுக்கு வந்து சொந்தக்காரரோ இதெல்லாம் கிடையாது, கம்பெனியோட எம்டி, அதனால வந்து இவங்களுக்கு வந்து தெரியப்பட்டிருக்காரு அப்படிதான். சோ இவரு வந்து ஏமாத்துவாரா ஏமாத்த மாட்டாரா அப்படின்ற குழப்பம் இத்தனை நாள் நமக்கு இருந்துச்சு. இப்ப வந்து இந்த வித்ட்ராவல் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் மைத்ரி மக்களுக்கே வந்து வந்துருச்சு. இதுதான் உண்மை. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு 2 மாசம் பணம் வராது அப்படின்றத 2 வருஷமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே இருப்பாங்க, என்னடா இந்த மாதிரி சேர்ந்துருக்கோம், இத்தனை நாள் கரெக்டா தான் வந்துட்டு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. இப்ப திடீர்னு கம்பெனி மேல வந்து ஏகப்பட்ட கேஸ் வேற போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து இது ஃபேக் கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப வந்து பணமும் வந்து அவங்க சொன்ன மாதிரி வராம போகுது. இது என்னடா மேட்ரு, ஒருவேளை வந்து உண்மையிலே வந்து மத்த கம்பெனி மத்த எம்எல்ஏ மாதிரி இவங்களுக்கு சுருட்டிட்டு ஓடிடுவாங்களா, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு பயத்துலதான் இருப்பாங்க இந்த 2 மாசம் ஃபுல்லாவே. சோ இப்ப என்ன ப்ரோ சொல்ல வர்றீங்க, இப்ப வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பணம் வருமா, இல்ல மைத்ரி போட்ட பணம் எல்லாம் வந்து மக்களுக்கு வராதா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, இப்ப ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அவங்க சொல்ற மாதிரி பணமே வந்தாலும் இந்த 2 மாசம் நிப்பாட்டி வச்சிருக்க பணம் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து வருமா அப்படின்றதா டவுட். இவங்க வந்து அதுக்கப்புறம் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து பணம் கரெக்டா வருது அப்படின்றது வந்து இங்க வந்து மேட்டரே கிடையாது. என்னன்னா இப்ப நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இத்தனை நாள் வந்து மக்களுக்கு பணம் வராம, இது வந்து சேர்த்து வருமா, ஒருவேளை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பணம் வருது அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 2 மாசம் நிப்பாட்டி வச்ச பணமும் வந்து சேர்த்து வருமா அப்படின்றத என்னோட கேள்வி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எம்டி சக்தியானந்தன்றவர் யாரோ மைத்ரி அப்படின்ற ஒரு கம்பெனியோட எம்டி, அதனால வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி வந்து இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு சொந்தக்காரெல்லாம் கிடையாது. இப்ப சொந்தக்காரனே பண விஷயத்துல நம்ப முடியாத உலகத்துலதான் நம்ம இருக்கோம், ஓப்பனா சொல்லணும். அப்படின்றப்போ இவங்க வந்து சக்தி ஆனந்த் அதாவது மைத்ரி கம்பெனி நம்பி வந்து பணம் போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து சுருட்டிட்டு ஓடுவாரா இல்லை வந்து இதுலயே இருப்பாரா அப்படின்றது வந்து எனக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்கு. பட் வந்து நான் இத்தனை நாள் போட்ட வீடியோலாம் வந்து கண்டிப்பாக இவங்க போயிடுவாங்க அப்படின்னு எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எம்எல்எம் கம்பெனி வந்து பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் என்ன ஃபார்மேட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்போ இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இவங்க வந்து சுருட்டிட்டு ஓடிடுவாங்களா இல்லை வந்து நீங்க பணம் வந்து கரெக்டாக இனிமேல் வந்து ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சுருட்டிட்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தா எம்எல்எம்னாலே அப்படிதான். என்ன இவங்க கொஞ்சம் இத்தனை நாள் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய எத்தனை பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பாராட்டலாம். பட் என்னன்னா இந்த கம்பெனி எல்லாமே நெகட்டிவா தான் நடந்திருக்கு. இப்ப குருஜின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க, அவர் வந்து தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அது ஒரு விஷயம். அவரு வச்சிருக்க டாக்டர் சர்டிபிகேட் ஃபேக்கு, இந்த மாதிரி வந்து அந்த ஆன்லைன் V3 TV இருக்குல்ல, அது மேல வந்து கேஸ் போட்டு அவர் வந்து உள்ள போயிட்டாரு. இவரு என்னன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா போய் வாலண்டியரா போனார். அது வந்து நம்ம கணக்கு எடுத்துக்க வேணாம். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இப்ப இந்த கம்பெனி பத்தி இந்த கேஸ் போட்டதுல இருந்து பாசிட்டிவா எந்த விஷயமே வரல, ஓகேங்களா? இப்ப ஒரு விஷயம் கூட பாசிட்டிவா இந்த மாதிரி ஆக இது வேற லெவல் கம்பெனிப்பா அந்த மாதிரி வந்து நியூஸ்லயோ இல்ல நாங்க யூடியூபர்ஸோ எதுவுமே சொல்லல. ஏன்னா நாங்க கண்ணில் பாக்குற விஷயமும் சரி, வர்ற நியூஸும் சரி, மைத்ரி இருக்கவங்களே எனக்கு தெரிஞ்சவங்களா வந்து சொல்ற விஷயமும் சரி, எல்லாமே வந்து நெகட்டிவா தான் வருது. ஸோ இப்படி ஒரு கம்பெனி எப்படிடா இதுக்கு மேல இருக்கும் அப்படின்ற டவுட் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் திண்டுக்கல் பூட்டை வாங்கி பெருசா போட்டுட்டு மக்களுக்கு எல்லாம் நாமத்தை போட்டுட்டு போயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது.
பட் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மக்களே, இதுதான் மேட்ரு. ஏன் வித்ட்ரா இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரோ, நான் வந்து மை வித் ரியாக்ட்ல இருக்கேன். என்னதான் இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் பணம் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, இந்த 2 மாசம் நிப்பாட்டி வச்சிருந்த பணம் வந்து அதுக்கப்புறம் சேர்த்து வரும் ப்ரோ. கண்டிப்பா வந்து அது இல்லாமலாம் வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லா காசும் எங்களுக்கு சேர்த்து தான் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ப்ரோ, மை வித் ரியாக்ட்ஸ் வந்து என்னைக்குமே ஏமாத்த மாட்டாங்க ப்ரோ. அந்த பணம் வந்ததுக்கு அப்புறமும் கம்பெனி வந்து நல்லா தான் ரன் ஆகும், நாங்க வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எதனால சொல்றேன்னா, எத்தனை பேர் இன்னும் அந்த கம்பெனி நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலா மை வித் ரியாக்ட்ஸ் வாழ வைத்து வாழா இல்ல உங்க வாயிலெல்லாம் பாலா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.